ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ விஜய் சொன்ன மாதிரியே பசுபதி இப்போ காவேரியோட வீட்டுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ விஜய் பசுபதியை பாடாப்படுத்தி அப்படியே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி மிரட்டுறாங்க. பசுபதி அப்படியே அலண்டு போய் எல்லா சொல்கிறதையும் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறையா விஷயங்களை பேசி ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான் இன்றைக்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இப்போ போய்கிட்டு இருக்க இந்த ட்ராக் கதை நம்ம டைரக்டருக்கு அவ்வளோவா செட் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைலாம் இத்தனை நாள் இழுத்துட்டு போக தேவையில்ல. ஆனாலும் பசுபதி பண்ண கொடுமைக்கு விஜய் செம்மையாக பயங்கரமாக பழி வாங்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா காதில் அந்த ப்ளூடூத் எடுத்து மாட்டிக்கிட்டு கடைசியில் இப்போ காவேரியோட வீட்டுக்குள்ளார போக சொல்கிறாரு. ரொம்ப நேரம் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன். என்ன பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. எது ஒன்றுனா அவங்க பையனுக்கு ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பசுபதி வாசலில் போய் நின்னதுமே பாட்டி தான் முதல்ல பார்க்குறாங்க. உடனே பதறி போகிறாங்க. இப்போ பாட்டிக்கு, கங்காவுக்கு, சாரதாவுக்கு 3 பேர்த்துக்கு விஷயம் தெரியாது. ஆனால் காவேரிக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறனால அவங்க பெருசாக ரியாக்ஷன் பண்ணல. இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பசுபதி வீட்டுக்குள்ளார வந்தமே என்ன எதுன்னு சொல்லி சாரதா பேசுகிறாங்க. அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பண்ணுங்கிற விஷயத்தை விஜய் காதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் காதில் மாட்டியிருக்க அந்த ஹெட்ஃபோன் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கங்காவுக்கு வணக்கம் வைக்க சொல்கிறது. இடையில குமரன்லாம் பார்த்தா காமெடி பண்ணுறாரு செம்மையாக பசுபதியை. அடுத்து அதே போல் நிவினும் பண்ணுறாரு. இப்போ கங்காவுக்கு வணக்கம் வைக்கிறதா இருக்கட்டும், இப்போ அதாவது பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும், எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த டூப்ளிகேட் பத்திரம் இருந்துச்சுல்ல, அது தப்பாக ஒரு பத்திரம் இவங்களே ரெடி பண்ணாங்கல்ல, அந்த பத்திரத்தை கிழிச்சு போட சொன்னதாக இருக்கட்டும், அடுத்து சாரதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது, கையெடுத்து கும்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்கிறதெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. இப்போ ஒரிஜினல் பத்திரத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. இதில் ஹைலைட்டாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் காவேரியை பசுபதியை பலார்னு ஒரு அரை ஒன்று விட சொல்கிறாங்க. காவேரி செம்ம சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக போய் இந்தாப்போ விட்றேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறையை ஒன்று விட்டுறாங்க. பசுபதிக்கு சரியான வெறியாகுது. என்னடா நம்மளெல்லாம் இப்படி போட்டு பாடாப்படுத்துகிறாங்களேன்னு. ஆனால் சாரதாக ஒன்றுமே புரியல. ஆச்சரியமாக வாய் திறக்கிறாங்க சாரதா, பாட்டி எல்லாரும். கங்கா பார்த்தோம் அப்படின்னா புரியாத புதிராக இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியல. இப்படியா இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே கொண்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா அந்த போலி பத்திரத்தையும் கிழிச்சு போட்டுடுறாங்க. ஒரிஜினல் பத்திரத்தையும் கொடுத்துட்றாங்க. அதையும் காவேரியை செக் பண்ண சொல்கிறார் விஜய். அதையும் செக் பண்ணி பார்த்துட்றாங்க. இப்போ ஒரு பங்குக்கு பார்த்தா குமரன், நிவின்னு சொல்லி இவங்களும் போட்டு நல்லா பசுபதியை டார்ச்சர் பண்ணிடுறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பசுபதி கேட்கும்போது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே உன் பையனை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. இப்போ அப்படியே பசுபதி காவேரியோட ஃபேமிலியில் அப்படியே திரும்பி பார்த்துட்டு கோவமாக அப்படியே வாசப்படில் நிற்கிறாரு. அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்து வர ப்ரோமோ வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.